வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரேண்டம் டேஸ் இன் மை லைஃப். இந்த செடி வந்துட்டு கட்டாயம் வீட்டில் இருக்கணுங்க. அவ்வளோ ஒரு தெய்வீக அம்சம் நிறைஞ்சது இந்த செடி, அவ்வளோ ஒரு தெய்வ சக்தி நிறைஞ்சதும் கூட. நிறைய பேர் பார்த்துக்கோங்க, இந்த நெல்லி செடிக்கு பூஜை பண்ணுறதை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அது வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளில் வியாழக்கிழமை மாலை நேரத்துலலாம் பூஜை பண்ணுறதே. இது இப்போ தான் வச்சுருக்காங்க சின்ன செடி. நான் இன்னொரு பெரிய செடியை காட்டுறேன் பாருங்கள். இந்த நெல்லி செடிக்கு நம்ம பூஜை பண்ணுறதுனால மகாலட்சுமியோட அனுக்கிரகம் நிறைய கிடைக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்மளோட குலதெய்வங்கள், இஷ்ட தெய்வங்கள், அனைத்து தெய்வங்களோட அருளும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஐதீகம். பெரியவங்களும் சொல்லி வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த நெல்லிச்செடி பார்த்திங்கன்னு சொன்னால் கட்டாயம் வீட்டில் இருக்கணுங்க. அந்த பூஜை முறைகளும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த நெல்லிச்செடி நம்ம வீட்டில் எப்படி வைக்கிறது அப்படின்னு சொன்னால், இப்போ நர்சரியிலே கிடைக்குது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், நெல்லிக்காயோட விதை இருக்கு இல்லையா, பெரிய நெல்லிக்காய், நான் சொல்கிறது சின்ன நெல்லிக்காய் கிடையாது, பெரிய நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயோட விதைகள் வாங்கிட்டு நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அதோட விதைகள் இருக்கும் இல்லையா, அதை போட்டு வச்சோம்னாலே நம்மளுக்கு அந்த நெல்லிச்செடி முளைச்சி வந்துடுங்க. அந்த நெல்லிச்செடி முளைச்சி வந்த பின்னாடி அதை நம்ம ஒரு தொட்டியில் வைக்கணும். இல்லை நம்மளுக்கு இடம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டு முன்னாடியே வைக்கலாம், பின்னாடியும் வைக்கலாம். இதுக்கு முன்னாடி வைக்கணும், பின்னாடி வைக்கணும் சாஸ்திரம்லாம் கிடையாதுங்க. நம்ம எந்த இடத்துலையும், ஆனால் வீட்டில் நெல்லிக்காய் செடி கட்டாயம் இருக்கணும். ஏதோ ஒரு ரூபத்தில் தொட்டியில் வைக்கலாம். உங்களுக்கு வசதி இல்லை அப்படின்னு சொன்னால், இங்கேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் அபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் தொட்டியில் வச்சுருக்காங்க. அதுக்கு பூஜைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில வெள்ளிக்கிழமைகளில், நாள் கிழமைகளில் சுமங்கலிகளை கூப்பிட்டு வச்சு ப்ளவுஸ் பிட் வச்சு கொடுக்குறாங்க, மஞ்சள் குங்குமம் வச்சு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது இந்த நெல்லி செடியில்.